Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து என்ன vlog பார்க்க போறோம்னா தியா குட்டிக்கு சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சி இரும்பறா. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படினா இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா தூதுவளை ரசம் தான் வைக்க போறோம். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்புறமேட்டு என்னென்ன பொருள்லாம் சொல்றேன். அதெல்லாம் பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாருங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நான் என்னென்ன போடலாம் அப்படிங்கறது சொல்றேன். ஒரு 5 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தாங்க உங்க வீட்டில் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க. இல்லை வயசாகி பெரிய வயசாகி தாத்தா பாட்டிலாம் பெரியவங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படி சொல்கிறேன். வயசான தாத்தா பாட்டிங்களாம் இருந்தாங்கன்னா இதுலேயே வந்து நம்ம துவையல் கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி துவையல் கூட செஞ்சு கொடுங்க. நான் இந்த வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து அரைச்சி அம்மியில் அரைச்சிட்டு அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம். நான் வந்து அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான இதை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். தூதுவளையை வந்து நல்லா பறித்து தண்ணியில் போட்டு கழுவிடணும். ஐயா மஞ்சத்தூள்லாம் கொட்டி விட்டுட்டா. போடி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காட்டலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பாப்பா தட்டில் கொட்டிட்டா. இது முள்ளா இருக்கும், அதனால நான் வந்து சின்ன சின்ன கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசியாச்சுன்னா இலையில இருக்க அந்த இதெல்லாம் வந்துடும். நான் வந்து மிளகு ஜீரகம் நுணுக்கிறனால அப்படியே கை விடுறனால அது இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்படி நல்லா அலசிட்டிங்கன்னா அரைச்சி தான் போடணுமா, அரைக்காமல் போடணுமா? அரைச்சிட்டு தான் போடணும். அரைச்சிட்டும் லைட்டாக அரைச்சிட்டும் போடலாம். இல்லை அரைச்சிட்டு இதோட தண்ணி சாரை மட்டும் எடுத்து அதையும் ஊற்றி போடலாம். நான் வந்து அரைச்சி எடுத்து இது பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தூதுவளையை வந்து நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதை வந்து நம்ம எடுத்து எதனால் இந்த மாதிரி அரைச்சிட்றோன்னா அதில் வந்து இலையாக இருக்கும். அது வந்து சாறு ஒழுங்காக இருக்காது. இலையெல்லாம் வந்து மேலே மிதந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்காது. நம்ம அரைச்சி அப்படியே சேர்க்கையெல்லாம் வந்து அதோட சாரெல்லாம் வந்து நல்லா இறங்குன்றக்காக தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சூப்பராக அரைச்சிருக்கோம் சட்னி மாதிரி. இதை நீங்கள் வயசான தாத்தா பாட்டிங்க இருந்தால் அரைச்சி கூட கொடுக்கலாம். நான் வந்து கம்மியை கழுவி இந்த தண்ணி எடுத்துடுறேன். வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் தூதுவளை ரசம் வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா தூதுவளையை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, அதுக்கப்புறமேட்டு ஜீரகமும் மிளகும் வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அப்புறம் வந்து தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு அதை சேர்த்திடலாம். அதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த தூதுவளை ரசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இருமல் சளிலாம் இருக்காது. கடுகு நல்லா வெடிச்சிச்சு. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். அதுக்கப்புறமேட்டு வரமிளகாய் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தையும் வந்து அரைச்சோல்லையே அதை சேர்த்திடலாம். அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நசுக்கி எடுத்தோம்ல அதை சேர்த்திடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அடுத்து வெங்காயமும் தக்காளியும் அடுத்தது போடலாம். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு உப்பு, அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். தூதுவளையே போடணும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தூதுவளை போடணும். இதெல்லாமே இப்போ நல்லா வதங்கிடட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை வாசனைலாம் மஞ்சத்தூளில் இருக்கும். அதெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தூதுவளையை தக்காளி வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தூதுவளை அரைச்சி வச்சுருக்க தூதுவளையை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தூதுவளையும் போட்டாச்சு. தூதுவளையை அப்படியே எண்ணெயில் லைட்டாக வதங்கட்டும். அப்போ தான் நல்லா இறங்கும் அந்த சாறு. அந்த வாசனை எப்படி வருது பார்த்தியா இல்லையா? பச்சை வாசனை வருது. தூதுவளை வந்து நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம லெமன் சைஸுக்கு எடுத்த புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம், அதை ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான், தூதுவளை ரசம் முடிஞ்சா.
இதுக்கப்புறம் இது நல்லா கோச்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். கண்டிப்பாக சளி இருமல்லாம் குறைஞ்சிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாபா, அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.